ஒரு சில மனிதர்கள் அவங்களோட ஸ்கூல் டேஸ்லையும் காலேஜ் டேஸ்லையும் சிறந்து விளங்கிய நபர்களாக இருந்திருப்பாங்க. எந்த விதமான காம்படிஷனோ இல்லை எக்ஸாம்ஸோ அது எல்லாத்துலேயும் வின்னர், டாப்பர் இந்த மாதிரி லேபிள்ஸோடவே உதா வந்திருப்பாங்க. என்ன நட்சல் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்திருப்பாங்க. அதே நபர்கள் அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களோட செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப், மேரேஜ்னு வரும்போதும் கரியர்னு வரும்போதும் சில இன்னல்களையும் சில ஃபெயிலியர்ஸையும் சந்திக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு ரீசன் அவங்களோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அளவுக்கு எமோஷனல் கோஷன்ட் மேட்ச் ஆகலைங்கிறது தான் விஷயம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு சார்ந்த நுண்ணறிவு எல்லாருக்கும் நேச்சுரலாக இன்பார்னாக இருக்கிற விஷயம் இல்லை. எல்லாருமே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு அவ்வப்போது நிகழ்வுகளை ஓட்டி வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதை நம்ம எப்படி வளர்த்துக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் செல்ஃப் அவேர்னஸ். எந்த விஷயம் என்னை கோபப்படுத்துது, எந்த விஷயம் என்னை கஷ்டப்படுத்துது, எதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், இந்த மாதிரி நிகழ்வு சார்ந்து உங்களுடைய உணர்வுகள் எப்படி வெளிப்படுது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருந்தால் அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தால் சில முடிவுகளை நீங்கள் விரைந்து எடுக்க முடியும். அடுத்ததாக செல்ஃப் ரெகுலேஷன். என்னோட ட்ரிகர்ஸ் என்ன, எந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு என்ன மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துதுங்கிறது எனக்கு அவேர்னஸில் இருக்குது. அது செல்ஃப் அவேர்னஸ். இப்போது அந்த விஷயத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணணுமா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணணுமான்னு என் எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணும்போது தட் பிகம் செல்ஃப் ரெகுலேஷன். மூணாவது காம்பனன்ட் செல்ஃப் மோட்டிவேஷன். சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபோக்கஸ் அதனுடைய 10th மந்தில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி சர்க்கிள்கள் இல்லாமல் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நமக்குள்ளே இன்ட்ரென்சிக்காக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறது செல்ஃப் மோட்டிவேஷன். அடுத்தது எம்பத்தி. நம்ம நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் என்ன நினைக்கிறோங்கிறத மட்டுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசிட்டு போவோம். எதில் இருக்கிறவங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க ஸ்டாண்ட் என்ன, அவர்கள் நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முற்பட மாட்டோம், அதுக்கான ஸ்பேஸும் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்து அவர் நிலை அறிந்து பேசுவது, செயல்படுவது எம்பத்தி. லாஸ்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். நட்புறவாடும் ஆரோக்கியமான அணுகுமுறை, உங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், உங்களோட சாய்ஸ் ஆஃப் டோன், சபை நாகரிகம், இது எல்லாம் அடங்கியது தான் சோஷியல் ஸ்கில்ஸ். இந்த 5 காம்பனன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ்டாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மாறாக நம்ம எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணாமல் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட இன்டெலிஜென்ஸ் லெவல்ஸில் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு கீழே எம்ப்ளாயீஸாகவே இருந்துகிட்ருப்போம். மோரோவர் நம்மளை விட மோசமான ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பர்சன், மோசமான இன்டென்ஷன்ஸ் இருக்கிற பர்சன் இந்த சொசைட்டிக்கு நல்லவங்களாக தெரிவாங்க, பட் அவங்களோட பார்வையில் நாம் கெட்டவங்களாக தெரியும். இதுக்கு தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தேவை. ஒருத்தரோட இன்டென்ஷன்ஸ், ஆட்டிடியூட்லாம் எவ்வளோ கன்னிங்காக செல்ஃபிஷாக இருந்தாலும் அவங்க எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டுங்கிறதுனால ஒரு அக்செப்டபிள் பர்சனாலிட்டி ஆஃப் த சொசைட்டியாக மாறுறாங்க. அப்போது இன்டென்ஷன்ஸ் குட்டாக இருந்து ஆட்டிடியூட் சீராக இருக்குது, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்குது, அதோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ங்கிறது எவ்வளோ எவிடென்ட். ஸோ பி எமோஷ்னலி இன்டெலிஜென்ட். தேங்க்யூ.